கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் காம்போசிட் பற்றி பார்க்க போகிறோம். கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் காம்போசிட்டில் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்கின்னரில் வந்து ட்ரெடிஷ்னல் காம்போசிட் வந்து மேக்ரோஃபில்டு 8 to 12 மைக்ரோமீட்டர், ஸ்மால் பார்ட்டிகல் ஃபில்டு காம்போசிட் வந்து 1 to 5 மைக்ரோமீட்டர், மைக்ரோஃபில்டில் வந்து 0.04 to 0.4 மைக்ரோமீட்டர், ஹைப்ரிட் காம்போசிட்டில் வந்து 0.6 to 1 மைக்ரோமீட்டரில் இருக்குது. ட்ரெடிஷ்னலில் வந்து 8 to 12 மைக்ரோமீட்டர், ஸ்மாலர் பார்ட்டிகிள் வந்து 1 to 5 மைக்ரோமீட்டர், மைக்ரோஃபில்டு காம்போசிட்டில் வந்து 0.04 to 0.4 மைக்ரோமீட்டர், ஹைப்ரிட் காம்போசிட் வந்து 0.6 to 1 மைக்ரோமீட்டரில் இருக்குது. இப்போ வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்டில் வந்து இந்த ஃபில்லர் பார்ட்டிகல் சைஸ் பற்றி பார்க்க போகிறோம். மெகா ஃபில்டில் வந்து 0.5 to 0.2 லார்ஜ் கிளாஸ் இன்செட்டில் வந்து 0.5 to 2 size in the place in the composite of occlusal contact. அப்புறம் மேக்ரோஃபில்டில் வந்து பார்ட்டிகல் சைஸ் ரேஞ்ச் பிட்வீன் அதுக்கப்புறம் வந்து 10 to 100 மைக்ரோமீட்டர் டயாமீட்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மிட்ஃபில் வந்து என்னென்னா 1 to 10 மைக்ரோமீட்டரில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மினிஃபில்னால் வந்து 0.1 to 1 மைக்ரோமீட்டரில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் வந்து மைக்ரோஃபில் வந்து 0.01 to 0.1 மைக்ரோமீட்டரில் இருக்குது. நானோஃபில் வந்து 0.005 to 0.01 மைக்ரோமீட்டர் திக்னஸில் வந்து இருக்குது. மெகா வந்து நாட் ஷோன், மைக்ரோ வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மிட்டு வந்து ஒரு மாதிரி இருக்கும், மினிஃபில் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் மைக்ரோஃபில் ஒரு மாதிரி இருக்கும், நானோஃபில் ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் ஹைப்ரிட் மிட்ஃபில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹைப்ரிட் மிட்ஃபில் இருக்குது. அதுக்கப்புறம் மினிஃபில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மிட்ஃபில்லே வந்து ஹைப்ரிட் மிட்ஃபில், ஹெட்ரோஜீனஸ் மிட்ஃபில் இருக்குது, ஹெட்ரோஜீனஸ் மைக்ரோஃபில் இருக்குது. அதில் வந்து மெகாஃபில்லு, மேக்ரோஃபில், மிட்ஃபில்லு, மினிஃபில்லு, அதுக்கப்புறம் மைக்ரோஃபில்லு, நானோஃபில், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அக்கார்டிங் டு ஸ்டூடெண்ட்டில் வந்து இருக்குது 0.5 to 2. அதுக்கப்புறம் வந்து 10 to 100 மைக்ரோமீட்டர், மிடில் வந்து 1 to 10 மைக்ரோமீட்டர், மினியில் வந்து 0.1 to 1 மைக்ரோமீட்டர், அப்புறம் மினிஃபில்லில் வந்து 0.01 to 0.1 மைக்ரோமீட்டர் நானோ லெவலில் இருக்குது. இப்போ வந்து பேஸ்ட் ஆன் த கிளாஸிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் த பாலிமர் பேஸ்டு வந்து அக்ளூஷியல் சர்ஃபேஸு. டைப் 2 வந்து பாலிமர். அதுக்கப்புறம் பாலிமர் பேஸில் வந்து செல்ஃப் க்யூர் மெட்டீரியல், லைட் க்யூர் மெட்டீரியல் இருக்குது. குரூப்பில் வந்து லைட் க்யூரில் வந்து இன்ட்ரா ஓரலி, எக்ஸ்ட்ரா ஓரலின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் 3 டியூவல் க்யூர் மெட்டீரியலாக வந்து இருக்குது. இப்போ வந்து பேஸ்டு ஆன் தி மெத்தட் ஆஃப் க்யூரிங்கில் வந்து கெமிக்கல், அதுக்கப்புறம் லைட் க்யூர், அதுக்கப்புறம் வந்து யூவி விசிபிள், அதுக்கப்புறம் யூவி விசிபிள் டியூவல் க்யூர் அப்படின்னு டியூவல் க்யூர்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் டிசிஎன்ஏ விசிபிள், யூவி விசிபிள் டியூவல் க்யூர், டிசிஎன்ஏ டைப்பில் வந்து மைக்ரோஃபில்டு ஃபியூம், அதுக்கப்புறம் ஃபியூம் சிலிக்கா, அதுக்கப்புறம் வந்து பேஸ்டு ஆன் த அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக் ஆக்ஷனில் வந்து பேஸ்டு ஆன் த மெத்தட் ஆஃப் க்யூரிங் வந்து கெமிக்கல், லைட் க்யூர், யூவி விசிபிள் டியூவல் க்யூர் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பேஸ்டு ஆன் த இன்ஆர்கானிக்கில் வந்து ஹெவி ஃபில்லர் மெட்டீரியல் வந்து 75%, லைட் ஃபில்லர் மெட்டீரியல் 65% இருக்குது. பேஸ்டு ஆன் த கன்சிஸ்டன்சியில் வந்து லைட் பாடி டு ஃப்ளோவபிள், அதுக்கப்புறம் மீடியம் பாடி ஹோமோஜினஸ் மைக்ரோஃபில், அதுக்கப்புறம் மேக்ரோஃபில், மிட்ஃபில் இருக்குது மீடியம் பாடியில். அதுக்கப்புறம் வந்து பேக்கப்பில் வந்து மினிஃபில் வந்து ஹெவி பாடின்னு இருக்கும், லைட் பாடி வந்து ஃபோபிளாக இருக்குது. பேஸ்டு ஆன் த மேட்ரிக்ஸில் வந்து பெஸ்ட் ஜிஎம்ஏ, அதுக்கப்புறம் வந்து காம்போசிட் பேஸில் வந்து யூடிஎம்ஏவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேஸ்டு ஆன் தி ஏரியா ஆஃப் அப்ளிகேஷனில் வந்து ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியரில் வந்து இருக்குது. அவ்வளோதான். காம்போசிஷனில் வந்து பெஸ்ட் ஜிஎம்ஏலாம் இருக்கும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோனோமரில் வந்து பெஸ்ட் ஜிஎம்ஏ, அதுக்கப்புறம் யூஎம்ஏ அப்படின்னு இருக்கும்.
அதுக்கப்புறம் EUDMன்னு இருக்கும், ஹெமான் இருக்கும், இன்ஆர்கானிக் ஃபில்லருன்னு இருக்கும்.